ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமிஸ் லவ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. இது பாரம்பரியமான ஒரு ரெசிபியும் கூட. அதுவும் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்பிட வேண்டிய ஒரு பொருட்களில் ஒன்று வச்சு செய்ய போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா உளுந்தங்களி. ஸோ உளுந்தங்களி பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இது பார்த்தீங்கன்னா எல்லா வயசு பெண்களுக்குமே அவங்க உடம்பு ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது. மெயினாக இந்த பியூபர்ட்டி அடைஞ்ச அந்த பெண் குழந்தைங்கள்லாம் இருப்பாங்களே, அந்த டைமில் இதை ரெகுலராகவே கொடுப்பாங்க. அதுக்கப்புறமே ரெகுலராகவும் சாப்பிடலாம். அந்த அவங்கவுங்க அந்த பீரியட் டைம் வரும் இல்லையா, அப்போ சாப்பிட்டோம்னாலுமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இன்னைக்கு எங்கள் அம்மா கூட சேர்ந்து இந்த உளுந்தங்களி எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். இப்போ உளுந்தங்களி தானம்மா பண்ண போகிறோம். ஆமாம்மா. அதுக்கு என்னென்ன பொருட்கள் எடுத்து வச்சிருக்கோம் அது என்னன்னு சொல்லிடுங்க நீங்களே. உளுந்தும் அரிசியும் ரெண்டையும் கலந்து மிஷினில் அரைச்சி வச்சாலும் சரி. நான் இங்கே அமெரிக்கா கொண்டு வந்ததுனால உளுந்த மாவு மட்டும் அரைச்சி கொண்டு வந்துருக்கிறேன். அரிசி மாவு எடுத்துக்கலாம். ஓகே. அதனால மாவு தனியா இருக்கு. ஒரு அளவு உளுந்த மாவுக்கு 2 அளவு அரிசி மாவு. அதாவது 1 கப் உளுந்த மாவுக்கு 2 கப் அரிசி மாவு. ஓகே. இது என்ன உளுந்து? கருப்பு முழு உளுந்து, தோலோட உள்ள உளுந்து தான். இது பாரம்பரிய உணவு. உளுந்தங்களிங்கிறது பாரம்பரியமான உணவுங்கிறதுனால தோலோட உளுந்து போட்டாதான் ஆரோக்கியமானது. இது நம்ம அப்படியே வாங்கி மெஷின்ல கொடுத்து நைஸா அரைச்சு வச்சு. ஓகே. 1 கப்பு உளுந்து மாவு தோலோட உள்ளது நல்லது. அடுத்து அரிசி மாவு 2 மடங்கு 2 கப்பு அரிசி மாவு. ஓகே. 1 கப்பு உளுந்து மாவுக்கு 2 கப்பு அரிசி மாவு. நம்ம இது கடையில உள்ள மாவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? ஆமா. ஓகே. அடுத்து 2 கப்பு கருப்பட்டி, அதாவது பனவெல்லம். ஓகே. பனவெல்லம். பனவெல்லத்துக்கு பதிலாக வெல்லம் சேர்க்கலாமா? இல்ல பனவெல்லம் தான் வேணும். பனவெல்லம். கருப்பட்டி. அப்புறம் நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் ஒரு 100 மில்லிகிராம். 100 மில்லிகிராம். சரி, ஓகே. தண்ணி எவ்வளவு? தண்ணி மொத்த மாவுக்குள்ளதுல 2 மடங்கு. சோ இங்க 3 கப் இருக்கு. அதனால இதை டபுள் ஆக்கணும்னா 6 கப்பா? 6 கப் தண்ணி. சரி, ஓகே. இப்ப பண்ண ஆரம்பிச்சிருவோமா? ரெடி பண்ணலாம். இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணுமா? அவ்வளவுதான். இப்ப ஃபர்ஸ்ட் தண்ணி ஊத்திக்கலாமா? தண்ணி 6 கப் தண்ணி. 6 கப் தண்ணி. அதாவது மொத்த மாவுக்கு 2 மடங்கு தண்ணி ஊத்திட்ட பிறகு பனவெல்லத்தை போடணும். கருப்பட்டி. இது நல்லா கரையணுமா? நல்லா கொதிக்கணும். ஓகே. கரைஞ்சி கொதிச்சிடும். கொதிக்கும் போதுதான் மாவை கொட்டினப்ப தான் மாவு வேகும். சரி, ஓகே. இப்போ எனக்கு தெரியும் இந்த உளுந்தங்களி ரொம்ப ரொம்ப ஹெல்தியானதுன்ட்டு. இப்போ நீங்க சொல்லுங்க, இது எவ்வளவு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு இதுலன்ட்டு, இல்ல எப்போலாம் சாப்பிடலான்றதையும் சேர்த்தே சொல்லுங்க. இது எலும்புக்கு எல்லாம் உறுதி கொடுக்கக்கூடிய உணவு. அது சின்ன ஆண் பெண் இருபாலருக்கும் சேரும், நல்லது உடம்புக்கு. இது ஏஜ் அட்டன் பண்ணும்போது நீங்க கொடுத்த ஞாபகம் இருக்கு. சோ இது எப்பெல்லாம் சாப்பிடலாம்? பருவம் அடையும் பெண்களுக்கும் பருவம் அடைந்த பெண்களுக்கும் தாராளமா கொடுக்கலாம். எலும்பு எல்லாம் நல்ல உறுதியாகும். மகப்பேறு சமயம் நல்ல உதவியா இருக்கு. இதை சாப்பிட்டாக்கா எலும்பு எல்லாம் பலமாகி ஈஸியா இருக்கும். மாசத்துக்கு ஒரு தடவை கூட சாப்பிடலாம். கொதிக்கிற போது அந்த தண்ணியில கொஞ்சம் நல்லெண்ணெயை விட்டுக்கணும். கிளறும் போது கட்டி பிடிக்காம இருக்கும். போதுமா? சரி, இந்த ஏஜ் அட்டன் பண்ற டைமுக்கும் சரி, இல்ல ஜெனரலாவே இந்த நல்லெண்ணெய் நிறைய கொடுப்பாங்களே, அது என்ன காரணம்? நல்லெண்ணெயும் உடம்புக்கு வலு சேர்க்கக்கூடியதுதான். இரும்பு சத்து நிறைந்தது, உடம்புக்கு நல்லது. குளுமை. ஆமா. எங்களுக்கு நீங்க என்ன கொடுத்தீங்க ஞாபகம் இருக்கா? ஒரு முட்டையை உடைச்சு அது நல்லெண்ணெய் விட்டு ஃபர்ஸ்ட் முட்டைய வாயில ஊத்திட்டீங்க. அப்புறம் அதே முட்டையில நல்லெண்ணெய ஊத்தி அதை வரை எங்க வாயில ஊத்தி விட்டீங்க. கொடுப்பாங்க. அதுதான் உடம்புக்கு நல்லது. அதுவும் பருவம் உள்ள பிள்ளைகளுக்கு ரொம்ப நல்லது. இப்ப இது நல்லா கொதிச்சிருச்சு. பட் தூசி இருந்ததுன்னா வடிகட்டிக்கணும் அந்த தண்ணியை. ஓகே. வடிகட்டிடுறது நல்லது இல்லையா? ஓகே. இப்ப இதை வடிகட்டிட்டு திரும்ப ஊத்துறோம் இல்லையா? ஆமா.
தண்ணி கொதிச்சிருச்சு. இப்ப மாவு போட்டுடலாமா? போட்டலாம். ம். போட்டுக்கிறீங்க. கிண்டணுமா? கிண்டிட்டே போடணுமா? ம். இது கைவிடாம அப்படியே கிளறிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ்ல இது வெந்துடும். ஸோ இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி அதில் நடுவில் கொஞ்சமாக குழி பண்ணி அதில் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அது. இந்த உணவை இப்போ உள்ள பிள்ளைங்க விரும்ப மாட்டாங்க. ஆனா நம்ம விரும்ப சொல்லி ஏதாவது கொடுத்து சாப்பிட சொல்லணும். அதான் பிள்ளைங்களுக்கு பிற்காலத்துல நல்லது. நீங்க எங்களுக்கு கொடுத்த மாதிரி. ஆமா, நீங்க திங்காத மாதிரி கலந்து வச்சிருக்க பார்த்தாலே எனக்கு கஷ்டமா. ஒரு உளுந்து அரிசி கலந்த மாவும் ஒரு கப்பு அப்படின்னு போட்டு சொல்லிட வேண்டியது. நான் சொல்றேன், இப்போ நீ வேலையை பாரு. அதுக்கு தண்ணி வச்சிருக்கீங்க? தண்ணி, ஆமா, 2 மடங்கு தண்ணி. 2